கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகினால் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 57 3வது வசனம் வாசிக்கலாமா? என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். ஆமேன். என்னை ரட்சிப்பார். பக்கத்தில் பிராக்கெட்டில் சேலா அப்படின்னு இருக்குது. சேலான்னா சற்று நின்று நிதானிக்கவும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். ஆமீன். ரட்சிப்பு அப்படிங்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் இருக்குது இல்லைங்க. நம்ம இன்றைக்கி பேசும்பொழுது ரட்சிப்புனா என்ன அப்படின்னு புதிய ஏற்பாட்டு காலங்களில் பேசுவது போல் பேசுகிறோம். ரட்சிப்பார் அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டில் இருக்குது. அப்போ ரட்சகர் ஒருவர் இருக்கிறார் என்பது தாவீது நமக்கு அறிவித்து கொடுக்கிறார். ரட்சிக்கக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார். இப்போ பிதாவானவர் ரட்சிக்க முடியுமானா முடியாது. காரணம் என்ன? அவரால் பனிஷ் பண்ண தான் முடியும். நியாயப்பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டு அந்நாட்களில் பனிஷ்மெண்ட் மட்டும்தான். ஏதேனில் பாவம் செஞ்சாங்க. பாவம் செஞ்ச உடனே என்ன பண்ணாருங்க? ஏதேனை விட்டு வெளியே அனுப்பிட்டார். காயின் பாவம் செய்தான். அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து வெளியே அனுப்பிட்டார். அப்போ பனிஷ்மெண்ட் வந்துட்டே இருந்தது. தண்டனை வந்துதான் பிறகு மன்னிப்பு வந்தது. தாவீது பாவம் செய்தார், தண்டனை வந்தது, பிறகு என்ன செய்துங்க? மன்னிப்பு வருது. பழைய ஏற்பாடு முழுவதும் அப்படிதான். அப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது மட்டும்தான் தண்டனை இல்லாமல் மன்னிப்பு வருகிறது. ஆமென், அல்லேலூயா. ஒருத்தர் பாவம் செய்துவிட்டு தேவ சமூகத்தில் நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா அப்படின்னு சொன்ன உடனே ரட்சிப்பு இறங்கி வருகிறது. ஆமேன். உடனே மன்னிப்பு இறங்கி வருகிறது. இதுதானே பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு வித்தியாசம் இல்லை. ஆனால் பழைய ஏற்பாட்டு நாட்களில் தாவீது சொல்லுகிறார், என்னை விழுங்க பார்க்குறவன் என்னை நிந்திப்பா, என்னை எப்படியாகலும் என்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு மத்தியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். கொஞ்சம் நிதானிங்க அப்படிங்கிறார் அந்த இடத்துல. ஒத்தாசை எங்கே வரும்? 121 சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நீராய் கண்களை ஏறெடுக்கிறேன். இவர் தான் இல்லை. அப்போ இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், என்னுடைய தேவைகளில் நான் யாரை நோக்கி பார்க்கிறேன்? எனக்கு ஒரு போராட்டம் வருகிறது, யாரை நோக்கி பார்க்கிறேன்? என் சத்துருன்னு நிந்திக்கிறான், யாரை நோக்கி பார்க்கிறேன்? ஆண்டவரை மட்டும்தான். அவன் ரொம்ப தைரியமாக சொல்கிறார் தாவீது, இந்த மாதிரி எனக்கு ஒரு போராட்டம் வரும்பொழுது எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, எனக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை காப்பாற்றுவார், என்னை பிழைக்க செய்வார். ரட்சிப்பு என்னங்க? பிழைக்க செய்தல் அப்படின்னு அர்த்தம். அப்ப என்னை காப்பாற்றுவார், என்னை பிழைக்க செய்வார், எனக்கு ஒரு பயம் இல்லை, கர்த்தர் என் கூட இருக்கிறார். இதுதானங்க விசுவாச அறிக்கை இல்லைங்களா? அது மட்டும் இல்லை, தேவன் தமது கிருபையை தமது சத்தியத்தை அனுப்புவார். ஆமேன். எதை அனுப்புவாரா? கிருபையை. கிருபை என்ன சொல்கிறோம்? பழைய ஏற்பாட்டு நாட்டில் கிருபை கிடையாது, இதுதான் கிருபையின் காலம் அப்படியெல்லாம் பேசுகிறாங்கல்ல. இல்லை இல்லை இல்லை, நோவாவுக்கோ கண்ணில் தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது இல்லை. அவர் சொல்கிறாரு பாருங்க, கிருபைனா என்னங்க? அதாவது யாருக்குமே கிடைக்காதது, தேவனை நம்புகிறவர்களுக்கு மாத்திரம் கிடைக்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான் கிருபை இல்லை. அவர் சொல்கிறார் பாருங்க, தேவன் எனக்கு என்ன செய்வாரா? கிருபையை அனுப்பி தமது சத்தியத்தை அனுப்புவார். ஒரு இரக்கம். கிருபைனா என்னங்க? இரக்கம் இல்லை. அதை அனுப்பி எனக்கு சத்தியத்தையும் சேர்த்து அனுப்புவார். என்னை தைரியப்படுத்துவார். வார்த்தையை கொண்டு என்னை தைரியப்படுத்துவார். தைரியமாறு, பயப்படாத அப்படின்னு எனக்கு கற்றுக் கொடுப்பார் அப்படின்னு தாவீது பேசுகிறார். இந்த நாளில் ஒருவேளை நீங்கள் கூட போராட்டத்தில் இருக்கலாம், இது ஒரு மனக்கவலையில் இருக்கலாம், குழப்பத்தில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாக உங்களுக்கு பரத்திலிருந்து ஒத்தாசை வரும். ஒத்தாசை மட்டும் இல்லை, கிருபையும் வரும். கிருபை மட்டும் இல்லை, சத்தியம் உங்களை நோக்கி வரும். அதனால் பயப்படாமல் இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், இந்த சத்தியத்திற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் எங்களுக்கு ஒத்தாசை, கிருபை, சத்தியம் இதெல்லாம் ஆண்டவரே எங்களை விழுங்க பார்க்கிற சத்துருக்களுக்கு முன்பாக, எங்களை நிந்திக்க பார்க்கிற சத்துருக்களுக்கு முன்பாக எங்களை காப்பாற்றும்படி, எங்களை பிழைக்க வைக்கும்படி கர்த்தர் அனுப்புகிற காரியம் ஐயா. இதெல்லாம் எனக்கு மாத்திரமில்லை, என் தலைமுறைகளுக்கு தொடர்ந்து வர கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுங்க. இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you all.